ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு கோதுமை தோட்டம் ஒண்ணு வச்சிருந்தாராம். அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு சின்ன வீட்டுல ஆடு மாடு கோழி வாத்துகளையும் வளர்த்து வந்தாராம். இப்ப காட்டுக்கு பக்கத்துல அந்த தோட்டம் இருக்கிறதால அடிக்கடி ஒரு நரி அங்க இருக்கிற கோழிகளை பிடிச்சுக்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சுச்சான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல கோழிகளோட எண்ணிக்கை குறையுதுங்கிறத கண்டுபிடிச்ச அந்த விவசாயி இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மறைஞ்சிருந்து ஒரு நாள் வேவு பார்த்தாராம். அப்பதான் அந்த நரி வந்துட்டு போறதை பார்த்துட்டு இந்த நரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு முடிவு பண்ணி இந்த நரியை கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், தன்னோட கோழிகள் எல்லாத்தையுமே இந்த நரி தான் கொண்டுகிட்டு இருக்கான்னு அந்த நரி மேல உச்சக்கட்ட கோவத்துல இருந்தாராம். இப்ப அந்த நரிய ரொம்ப தந்திரமா கயர் போட்டு பிடிச்சிட்டாராம். பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நரி மேல இருந்த அளவுக்கு அதிகமான கோவம், அது தன்னோட கோழியை கொன்றுச்சேங்கிற அந்த வெறுப்பு, இதோட சேர்த்து அந்த நரிய பழி வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ணி அந்த நரியோட வாளுல எண்ணெயை ஊத்தி தீ மூட்டி விட்டுட்டாராம். இப்ப வழியில துடிச்ச அந்த நரி அங்கேயும் இங்கேயும் ஓடி உருள ஆரம்பிச்சுச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தீ எரிய எரிய இது என்ன பண்ணன்னு தெரியாம அந்த கோதுமை தோட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சுச்சான். இப்போ அதோட வாள்ல பிடிச்ச அந்த தீ அந்த கோதுமை தோட்டம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சான். இப்ப விவசாயிக்கு என்ன பண்ணன்னு ஒன்னும் புரியலையா. ஏதாவது பண்ணி தீய அமத்தணும்னு நினைச்சா அதுக்குள்ள தீ ரொம்ப கடகடன்னு எரிஞ்சு அந்த மொத்த தோட்டத்தையுமே நாசமாக்கிருச்சான். இப்ப அந்த தீக்கிரையான அந்த கோதுமை பயிர்களுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு யோசிச்சாராம், கோபத்திலையும் வெறுப்புலையும் கண்டிப்பா பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணத்திலையும் நாம செஞ்ச செயலால நமக்கு தானே இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, கோபத்தின் தீ முதலில் அதை ஏற்றியவனையே எரிக்கும்.